புயல் கரையை கடந்த பின்பும் புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது காற்றுடன் அதி கனமழை பெய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் புதுச்சேரியில் எந்தெந்த பகுதியில் தற்போது மழையானது பெய்து வருகிறது, அது குறித்தான முழு விவரங்கள். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி வரலாறு காணாத ஒரு மழையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தான் என்று கூற வேண்டும். கடந்த 15 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழையானது ஓயாமல் கொட்டி வருகிறது. காற்றுடன் கூடிய கனமழை தொடர்ந்து இதுவரையில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த மழை காரணமாக புதுச்சேரி மாநிலமே மிதக்கிறது என்றுதான் கூற வேண்டும். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல்வேறு சாலைகளும் தற்போது போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதையும் காண முடிகிறது. கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், 45 அடி சாலை, ஜீவா நகர், மொட்டைத்தோப்பு, சென்ட்ரல் நகர், வெங்கடேஸ்வரா நகர், பாவன் நகர் போன்ற பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கி நிற்பதை காண முடிகிறது. இந்த மழை ஓய்ந்தாலும் உடனடியாக அந்த பகுதியில் இருந்து தண்ணீர் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் பகுதிகளில் இன்னும் சற்று நேரத்துல துணை ராணுவ படையினர் வர இருக்காங்க. அவங்க பகுதியில் சிக்கி இருக்கிற மக்களை மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட இருக்காங்க. மீட்பு பணி இதுவரை துவங்காத நிலையில முதலில் தற்போது துணை ராணுவ படையினர் இந்த பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக மாவட்ட சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.